பாஜக முன்னாள் மாநில தலைவர் புதிய கட்சி ஆரம்பிக்க சொல்றாங்க, தகவல் வருது. அது எப்படி பாக்குறீங்க? அதை என்ன தேன ப்ரோ ஆரம்பிக்கிற போது அந்த ஷோ ஆரம்பிச்சேன் ஒண்ணும் கிடையாது. என்ன சார் சகோ என்ன விமர்சனம் பண்ணாரு? நாங்க ஆக்கும் சக்தி, தமிழ்நாட்டை ஆட்சி இருக்கிற சக்தி தான் திராவிட சக்தி, அழிக்கும் சக்தி தான் இன்றைக்கு தாவேகா சக்தி. ஒரு 1967க்கு பிறகு திராவிட ஆட்சியிலே தான் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சியிலே நாங்கள் முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற சக்தி திராவிட சக்தி. ஆக்கும் சக்தி நாங்கள், அழிக்கும் சக்தி விஜய் சக்தி. அதுதான் நாங்க சொல்ல முடியும். அவர் இந்த பராசக்தி படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுக்காதனால எல்லா தூர சக்தி, தீய சக்தி, வாய சக்தி எல்லா சக்தியும் சொல்லிடுவாங்க. ஆனா ராஜ்யசபா கிட்ட வந்து தாவேகா வந்து காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய தாரை வைப்பார். தொடர்ச்சியா கொள்கை எதிரின்னு சொன்ன கொள்கை எதிரின்னு சொன்னா பாஜகவை இது வரைக்கும் அவர் வந்து திருச்சி நடந்த கூட்டத்திலும் சரி மற்றத்திலும் விமர்சனம் பண்ணல. பாஜக விமர்சனம் பண்ணா என்ன நடக்கும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால விமர்சனமே பண்ணவே மாட்டார். இன்னைக்கு ஜிபில வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் காணாம இருக்கு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு. நிலக்கரி ஊழல் சம்பந்தமா உள்ள, நிலக்கரி கொள்முதல் சம்பந்தமா உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாம் காணாம இருக்கு அப்படிங்கிற சர்ச்சை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அது நல்லா நாங்க யாரும் நாங்க எடுத்துட்டு போக முடியாது. அது அதிகாரிகள் தான் இருக்காங்க, அதிகாரிகள் தான் பொறுப்பு. அப்படி காணாமல் போயிருந்தா அந்த அதிகாரிகள் அதை கண்டுபிடித்து தருவார். போய் இருந்தா கட்சியில சேர்க்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. தலைமைச் செயலகம் என்று இந்த கட்சி அலுவலகமா மாற்றுவதிலே ஒரு புதுமையை இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க தாவேக்கான ப்ரோ விஜய். அதுல ரொம்ப கெட்டிக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.